எல்லாத்துலேயுமே பிரச்சனை தான் சார். A to Z வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் டேட்டுன்னு அறிவிச்சதுக்கப்புறம் முதல்ல வரப்போகிறது குளத்தூர் தொகுதிக்கு தான் முதல் தடவை தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குறாரு. அதுவும் இன்னைக்கு தொடங்குறாரு. இதுக்காக நாங்களும் எங்கள் மாவட்ட நிர்வாகிகளும் எங்கள் மாவட்ட தலைவர் தனிகா அவர்களின் தலைமையிலையும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் கடந்த ஒரு 3 நாட்களா அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே அவங்களுக்கு வந்து இருக்கிற பயத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத ஒரு கண்டிஷனில் இருக்க. இப்பவும் சொல்கிறேன், எப்பவுமே சொல்கிறேன், திருட்டு திமுகவினர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்களுக்கு எப்படிலாம் எங்கள் தளபதியை முடக்கலாம், மக்கள்கிட்ட போய் தளபதி சேர்றது எப்படிலாம் தடுக்கலாம், அதை மட்டுமே வேலையாக வச்சு பார்த்துருந்தாங்கன்னா அவங்க டெபாசிட் இழக்கக்கூடிய சூழ்நிலை இந்த எலெக்ஷனில் ஏற்படும். கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷமா நாங்கள் அத்தனை பேருமே எங்கள் தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் இத்தனை வருஷமா இருக்கோம். ரசிகர் மன்றத்துலேருந்து, நற்பணி மன்றத்துலேருந்து, மக்கள் இயக்கத்துலேருந்து இப்போ நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் தளபதி கொடுத்த அங்கீகாரத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எழுதி வச்சுங்க, எப்போவுமே நாங்கள் தளபதிக்கு தான் சப்போர்ட்டாக இருப்போம். அதிகமான ஏழ்மையான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும், அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள் அதிகமான இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும், எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு தொகுதியிலுமே வந்து திமுகவினர் ஒண்ணுமே செய்யலை. ஆனா இந்த வட சென்னையில முக்கியமா பெரம்பூர் தொகுதியை அண்ணன் வந்து தேர்ந்தெடுக்காரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வளர்ச்சியை நம்ம கொடுக்கணும். இது வரைக்கும் இந்த திருட்டு திமுக கொடுக்காத வளர்ச்சியை நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்குறேன்ற ஒரு நம்பிக்கையோட எங்க அண்ணன் நிற்கிறாரு. அவரை எப்படி இருந்தாலும் ஜெயிக்க வச்சுக்கோம். எல்லாமே ஆர்வமா தானே இருக்கிறாங்க. நாங்க நிர்வாகி மட்டும் இல்லையே, பொதுமக்களே ஆர்வமா தானே இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு 3 மணிக்கு மேல பாருங்க, இப்பவே பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே நிர்வாகி வந்திருக்காங்க, அந்த கட்டமைப்பு பண்ணுறதுக்காக பவுன்சர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். கரூர் மாரி எங்கெல்லாம் எதுவும் பண்ணாத அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு இங்க நம்ம வடசென்னை மாவட்ட செயலாளர் வந்து பக்கா பவுன்சர்களை ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. அது இல்லாம அவரு வந்து பிறந்த ஊர் வந்து சாலிகிராமம் தான். அந்த மாதிரி பெரம்பூர் தேர்ந்தெடுத்துருக்காரு. எவ்வளவு பொறுப்பு இருக்கு பெரம்பூரை ஏன் தேர்ந்தெடுக்கிறாரு தெரியல. ஒன்னும் யாருக்கும் தெரியாத விஷயம் நான் ஒன்னும் சொல்லிடுறேன் கேட்டுங்க. பெரம்பூரை ஏன் தேர்ந்தெடுக்கிறாருன்னா 2,05,000 ஓட்டு இருக்குது பெரம்பூர்ல. இது 2,05,000 ஓட்டுல வந்து 45,000 பேர் உறுப்பினராக இருக்கிறான். தளபதிக்கு உறுப்பினராக இருக்கிறாங்க. அது இல்லாம நிர்வாகி இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே இந்த மீடியாவில் சொன்னதுதான், வேற எதுவும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை. அதனால தேர்ந்தெடுத்தாங்க. ஒண்ணு இதே மாதிரியா எந்த ஸ்டார் வேட்பாளரும் வந்து அவுட் தான் கிராமத்துல தான் நிற்பாங்க. இவர் ஏன் சென்னையை தேர்ந்தெடுக்கிறாரு? சென்னையை தும்சம் பண்ணுறதுக்காக தான் சென்னையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஜெயலலிதா இருந்தாலும் சரி, கலைஞரா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, எல்லாம் ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி அப்படிதான் போவாங்க. திருக்கோவில் அந்த மாதிரி போவாங்க. இவங்க ஏன் ஃபர்ஸ்ட் முதலா வந்து ஏன் சென்னையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னா, சென்னை வந்து திமுக கோட்டையாக்கணுன்றதுக்காக சென்னையை தேர்ந்தெடுத்துக்கிறார். நேற்று வரைக்கும் வந்து யாரும் நம்பிக்க மாட்டாங்க. பின்னாடி ஒரு டாக்டர் சொல்றது எல்லாம் குழந்தை பசங்க அறிமுகப்படுத்துறதுக்கு எல்லாருமே யோசிக்கிறேன். இவ்வளவு பேர் இவ்வளவு பின்னாடி இருக்காங்க. இன்னைக்கு 10 வயசு குழந்தைக்கு கூட அரசியல கத்து கொடுத்தவர் யாரு? உங்களுக்கு தெரியுமா? உங்க வீட்டு பையனுக்கு அரசியல் என்னன்னு தெரியுமா? 50 பசங்களெல்லாம் வந்து அரசியல் தெரியாத மூடம் சொல்லுவாங்களே, எல்லாமே தெரியாத அமைதியா வச்சாங்க. இன்னைக்கு உள்ள சின்ன 10ல இருந்து 20 வயசு குழந்தை வரைக்கும் பேசுறாங்கன்னா விளையாட்டு விஷயம் இல்லை. தளபதின்ற ஒரே ஒரு பேரால் தான். எல்லாரும் இப்பே தெரியலையா நிர்வாகிகளே எவ்வளவு ஆர்வமா இருக்கிறோன்றது? நிர்வாகிங்க தான் இருக்கிறது இல்லைங்க மொத்தமா. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஏற்கனவே ரிஜெக்ட் ஆனது. அது இன்னும் பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம வெளியே கூட்டு போலாம் நாங்க பண்ணோம். அது இந்த காலகட்டத்துக்கு இப்போ எங்களை குளத்தூர் தொகுதி உள்ளே கூட்டு வர மாதிரி அவங்களே ஒரு வழி காட்டி வச்சிருக்காங்க. ஆமா, எங்க உயிரை குத்தாவது காப்பாத்தி அனுப்புங்க சொல்லிட்டாரு எங்க அண்ணன் மாவட்ட நிர்வாகி. இதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு இல்லை. எதிர்பார்க்குறீங்க, கேட்குற கேள்விக்கு எதிர்பார்ப்பா நான் சொல்லுவோம். புரியுதுங்களா? ஆர்வத்தோட என்ன பேசுறதே தெரியாம பேசிடக்கூடாது. கேட்குற கேள்வி தானே பதில் சொல்லணும்.
ஆனா எங்க வேணாலும் எடுத்து தேர்ந்தெடுக்கிறாங்க. பெரம்பூர் அப்படின்னு ஒரு விஷயம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இத்தனை நாள் இருந்த நிர்வாகி அந்த படம் எடுக்கிற காலத்துல ஆமா. ஆமா, ஒரு 30-31 வருஷத்துக்கு முன்னாடி நிர்வாகி இயக்கமாக இருந்த டைம்லலாம் வரல. இப்போ முதல் டைம் கொளத்தூர் தொகுதியில் வராருன்னும் போது எங்களோட ஆர்வம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இருந்தாலும் ஒரு பயமாகவும் இருக்குது. எல்லாரையும் கரெக்டாக காப்பாற்றி கூப்பிட்டு போகணும். தளபதியை வெளியே கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். அடுத்த தொகுதிக்கு நாங்கள் கரெக்டாக வழி கொடுத்து அனுப்பணும். நிறைய பொறுப்பு. ஆமாம், அந்த இதுல எவ்வளவு செயல்பாடு செயல்பாடு சப்போர்ட் நிறைய இருக்குண்ணா. நம்ம 34 தொகுதியிலும் வேட்பாளர் இருக்குதான்னு கேட்டாங்க ஒரு தடவை. ஓகேங்களா, அதே 234 தொகுதியிலும் வேட்பாளரை நிறுத்தினார் எங்க தளபதி. அதே 234 வேட்பாளரும் உங்களால தளபதி கூட நிக்க முடியுமான்னு ஒரு மகளிர் ஒருத்தங்க கேட்டாங்க. அதுக்கும் கொடுத்துட்டாரு பதில எங்க தளபதி. இதுக்கு மேல அவங்களை கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இப்படி வந்துட சொல்லுங்க. அந்த துண்டைங்கப்பா அவங்கள போட்டு அப்படி வரவேற்று நாங்க ரெடிங்க. நாங்க ஒர்க் பண்றதுக்கு நாங்க ரெடி. தளபதி எங்க நின்றாலும் ஜெயிக்கிறார். தளபதியோட முகம் கொண்ட 234 தொகுதியில இருக்கிற அத்தனை வேட்பாளர்களும் கட்டாயமா ஜெயிக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு மேல எதனா கேட்கணும்னா நேரா வாங்க. தளபதி சொல்றதை வந்து கிண்டல் பண்றவங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறேன், நான் இங்கதான் இருப்பேன், ஏன் வீடியோ கொளத்தூர்ல தான் இருக்கும். வேணா வந்து அவர் தளபதி கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. எங்க கிட்ட கேளுங்க, நாங்க சொல்றோம் எங்க தளபதி கோசம். எவ்வளோ ஆர்வத்தோட பண்றீங்க? ஆர்வத்தோடு இருக்கிறத விட ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு அதுவும் எங்கள் தொகுதிக்கு கொளத்தூர் தொகுதிக்கு எங்கள் அண்ணன் வராரு. அவர் பார்க்கறது ரொம்ப ஆவலாக இருக்கு. நிறைய ஜனம் குழந்தைங்க பொம்பளைங்கெல்லாம் கேட்டுன்னு தான் இருக்காங்க, வருவாயில் எப்போ வருவார். இல்லை அரசியல் அப்படின்றப்போ எம்ஜிஆர் ஒரு ஃபேஸ் சொல்லியிருந்துச்சு, அதுக்கடுத்து எதுவுமே இல்லை. இன்றைக்கி விஜய்னு ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்றப்போ இன்னும் வந்து ஆர்வம் அதிகமாகி போச்சு. அப்படின்றப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி பெரம்பூர்னா நீங்கள் அதை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்றப்போ எவ்வளோ பொறுப்பான ஒர்க் பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக நான் அண்ணோட பசங்க தான் நாங்கள் இறங்கி வேலை செய்யணும். கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும். கான்ஃபிடென்ட்டாக ஓகே. ஏன்னா நேற்றே சொல்லிட்டாரு, நான் வேறு என் பிள்ளைங்க வேறு இல்லை, என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எங்கள் பசங்கிட்ட சொல்லலாம், அவங்க தான் பண்ணுறாங்க. ஜென்ரேஷனில் எம்ஜிஆர் யாரும் பார்த்துக்க மாட்டோம். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணி கொளத்தூர் ஜங்ஷனில் பார்ப்பாங்க. சூப்பர் தலை சார் கவனிச்சோம். ஒன்று நான் சொல்கிறேன், விஜய் ரசிகர் நான், விஜய் தொண்டை நான், விஜய் ரசிகர், விஜய் தொண்டை நான். ஒரு 17-18 வயசுலேருந்து நான் வந்து விஜய் படம் ஃபஸ்ட்டு போய் படம் பார்ப்பேன். அப்பத்துலேருந்து இப்போ இருக்கும். என்ன சில கட்சிக்கு வந்துடு நான் ஒரு பொறுப்பு தரேன், அது தராங்க. என் கான்சியஸ் ஒன்று தான், டிவிக்கேனா டிவிக்கே தான், விஜய் தான் ஜெயிக்கணும், விஜய் தான் முதலமைச்சராக வரணும். ஏன் வரணும்னா அவர் வந்தால் தமிழ்நாடு மக்களுக்கு அவர் திருடுறதுக்கு அவர் வரல. அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த பணம் அவர் பணத்தை எவ்வளோ சாப்பிட முடியும்? பணத்தை சாப்பிட முடியாது. இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்ட நிலைமை வரப்போகுது நாட்டு. ஏன்னா இப்பயே நடக்குது, அது நடக்குது. இன்னும் பாரு, காசு துண்ண முடியாது. விவசாயத்துக்கு அவங்களுக்கு நல்லது செய்ய வராரு, மக்களுக்கு நல்லது செய்ய வராரு. அந்த மக்கள் நம்ம எடுத்துப்பாங்க. இந்த ஏத்த தொட்டு தான் இன்னைக்கு நான் கார் டிரைவர் நான் அந்த வேலையை விட்டுட்டு எனக்கு 1000 சம்பளத்தை விட்டுட்டு வரேன்னா அது உண்மை. அது ஒரு ரசிகன் தொண்டை எல்லாம் அவன் சம்பளத்தை தூக்கி போட்டு வரான். என்ன ஆவேசத்துல பேச, ஏன்னா விஜய் ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் தமிழ்நாட்டு காப்பாற்ற முடியும். அது எங்க வேணா யாரோட பார்க்கட்டும், இதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் இந்த ஏரியா தான் இருக்கிறேன், கேசி காலத்துல தான் இருக்கிறேன், அதை பத்தி பயம் இல்லை. இன்னைக்கு இருக்கிறோம் ஒரு 5 வருஷம் இருந்தாலும் பேர் இருக்கணும், செத்தாலும் பேர் இருக்கணும். அது யாருக்கு ஒருத்தர் தான், எம்ஜிஆருக்கு அடுத்தது யாருன்னா எங்க விஜய், இளைய தலைமை விஜய்க்கு தான், வேற மாற்றமே கிடையாது. லீவு போட்டு நானே வரேன், தெரிஞ்சுக்கீங்க. விஜய் என்ன கூட்டாங்க, வேற கட்சிக்கு வா, நான் உனக்கு பொறுப்பு தரேன், அது தரேன். அந்த பருப்பு எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை இளைய தலைமை விஜய் தான். தளபதிலாம் இளைய தலைமை சொல்லணும் கூட, ஏன்னா தளபதி 2 தளபதி இருக்கிறாங்க. சில பேர் வந்து அந்த தளபதி போட்டுருவாங்க டகால்னு, புரியுதா? 2 தளபதி இருக்காங்க, இளைய தலைமை சொல்லு, தளபதி நினைச்சுக்கா, புரிஞ்சுக்கோ. ஏன்னா நம்ம மக்கள் வந்து சிந்தித்து பேசணும். இளைய தலைமை சொல்லதான் விஜய்க்கு விடும். தளபதி நினைச்சுக்கா, இப்போ நிறைய இருக்கு, சீட்டிங் நிறைய இருக்குது. தகவல் அங்கே வந்து நம்ம பேரை சொன்னாலும் வச்சுக்கா, டகால் அங்கே பில் போயிடும். உண்மையா இல்லையா? ஆனால் பார்த்து பேசுவோம். விசில் என்ன ஊருக்கே தெரியுது, நாட்டுக்கே தெரியுது. 234 தொகுதி தெரியுது. சின்ன விசில், சின்ன குழந்தை கேளு,